வீடு கட்டுறதுக்காக ஒர்க் ஷாப் வைக்க போகிற முத்து, ரோகிணிக்கு வர்ற ஆப்பு, பரிதாப நிலையில் இருக்கிற விஜயா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா முத்துவோட சம்பாத்தியத்தில் மாடியில் ரூம் கட்டுவார் அப்படிங்கிற மாதிரியா சபதம் போட்டிருக்க நிலையில் முத்து அண்ட் மீனா புதுசாக ஒர்க் ஷாப் பொண்ணை திறந்துருக்கிற ஃபோட்டோக்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு கசிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த சீரியலில் நடிக்கிற பல நடிகைகள் அங்கே நிறைய ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து அதை தங்களுடைய இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலியமாக இந்த சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உண்மைகள் பார்த்தீங்கன்னா சீரியலில் வரதுக்கு முன்னாடியாகவே ரசிகர்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் சிறகடிக்க ஆசை சீரியலில் நடந்திருக்குது. ஸோ இந்த சீரியலில் செல்வம் கேரக்டரில் நடிக்கிற நடிகர் பழனியப்பன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ இப்போது இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சஸ்பென்ஸை உடைச்சிருக்குது. ஏற்கனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் பணத்தை ஏமாந்து போயிருக்கிறதுனால விஜயா கிட்ட உதவிக்கு போக விஜயா மீனா கலட்டி கொடுத்த நகைகளை மனோஜ் கிட்ட கொடுத்து அதை அடகு வைக்க சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் அடகு கடைக்கு போன நேரத்தில் அங்கே இருந்தவங்க இங்கே அடகுலாம் வைக்க முடியாது, நகையை விற்க தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மனோஜ் நகைகளை வித்துடுறாரு. இந்த நேரத்தில் மீனாவும் முத்துவும் அண்ணாமலை கிட்ட மீனா கலட்டி கொடுத்த நகையை கேட்க அண்ணாமலை விஜயா கிட்ட அந்த நகைகளை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் விஜயா மனோஜ் கிட்ட அந்த நகையை திருப்பி கொண்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு மனோஜ் அந்த நகையை வித்துட்டு அப்படிங்கிற மாதிரியா சொன்னதை கேட்டு விஜயா மனோஜை போட்டு அடித்து துவைக்கிறாங்க. இதனால் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரசிகர்கள் ஈகராக இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் முத்து அண்ட் மீனா எதுக்காக நகைகளை கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அது குறித்து விடை கொடுக்குற வகையில் தான் செல்வம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது அந்த வீடியோவில் முத்து, மீனா, செல்வம் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் ஷாப் போல் ஒரு விஷயம் தெரியுது. அதுலேயும் புதுசாக ஒர்க் ஷாப் திறந்துருக்கிறது போல் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் மீனா அண்ட் முத்து 2 பேருமே ஒர்க் ஷாப் வந்துட்டு புதுசாக திறக்க போகிறாங்களா, ஸோ அதுக்கான காட்சிகள் தான் இப்போ எடுத்திருக்கிறாங்களா, ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோட ஒரு எதிர்பார்ப்பையும் தூண்டி இருக்குது இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஏற்கனவே முத்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, மீனா பூ கட்டி விற்றுக்கிட்டு வராங்க. இவங்க 2 பேரையும் பார்க்குற வேலையை வச்சு புதுசாக மாடியில் ஒன்றும் ரூமெல்லாம் கட்ட முடியாது. இதனால் அடுத்ததாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முத்து முடிவெடுத்திருக்கிறாரு போல் அப்படிங்கிறதும் தெரியுது. ஏற்கனவே 27 லட்சத்தை ஜீவா கிட்ட ஏமாந்துருந்தார் மனோஜ். ஆனால் ரோகிணி 30 லட்சமாக அதை திருப்பியும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போது 4 லட்சம் நகைகளையும் மனோஜ் வந்து விற்றுருக்கிறாரு. மனோஜ் பக்கத்தில் க்ரைம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் மனோஜ் வழக்கம் போல் இந்த முறையும் மாட்டாமல் தப்பிச்சுட்டு வரா, அப்படி இல்லைனா இந்த முறை மாட்டிக்கு வரா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுல ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏற்கனவே ரோகிணி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா ஆட்டம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே மீனா அண்ட் முத்துவை மாட்டி விட்டுட்டு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது மனோஜ் பெரிய பிரச்சனையில் இருக்கிற நிலையில் வீட்டில் மாட்டினாரு அப்படின்னா ரோகிணி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலையும் ரசிகர்கள் வந்துட்டு எங்கிற ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ இனி அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.